ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் நடிப்பில் இந்த வாரம் வெளிவந்திருக்கிற கரை. கரைன்னா டைட்டில் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. கரசாமி அப்படிங்கிற அவரோட பேரோட சுருக்கம் தான் கரை. இதை சமீபத்தில் வெளிவந்து பெரிய வெற்றி பெற்ற போர் தொழில் படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கியிருக்கார். கரை படத்தில் ஒரு விஷயத்தை டேரக்டர் சொல்ல வர்றார். என்ன விஷயம்னா, பிரைவேட் வங்கிகள் கடன் ஆசையை தூண்டி, விவசாயிகளுக்கு கடன் ஆசையை தூண்டி அவர்களுக்கு டிராக்டரை கொடுத்து அந்த டிராக்டருக்கான கடனை வசூல் பண்ணுங்கிற பேரில் அவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க நிலங்களை எப்படி பிடுங்குறாங்க, எவ்வளவு மோசடியான விதிமுறைகளை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு படம் தான் இது. ஆனால் இதை ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜில் கொடுத்துருக்கிறாரு விக்னேஷ் ராஜா. கேஎஸ் ரவிக்குமார் கிராமத்தில் ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறாரு. அவருக்கு டிராக்டர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வங்கிகள் ஆசை தூண்டுது. அவரும் ஊருக்காரங்க எப்போ வாங்கப்பா நல்லா தானே இருக்குது, நம்மளும் ஒரு டிராக்டர் வாங்கி வேணோம், நிறைய 3 போகம் விவசாயம் பண்ணலாமே, எல்லோரும் வாங்குங்க நானும் வாங்குறேன்னு சொல்கிறாரு. எல்லாருமே டிராக்டர் வாங்குறாங்க. ஆனால் டிராக்டர் வாங்கினதுலேருந்து 2-3 வருஷம் அந்த ஊரில் மழை இல்லாதனால விவசாயம் போய்விட்டது. அப்படி போனதுனால அவங்களால கடனை திருப்பி செலுத்த முடியல. கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரே மகன் தான் தனுஷ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருட்டு தொழில் பண்ணிட்டு அவங்க அப்பாவை விட்டு காணாமல் போயிடுறாரு. கொஞ்சம் காலம் கழித்து அவருடைய மனைவி மமிதா ஃபைவ்ஜியோட திரும்பி வர்றாரு. திரும்பி எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா நான் ஊரில் ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நான் உயிரே போனாலும் நான் என் சொந்த நிலத்தை நான் விற்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த நிலத்தில் தான் புதைச்சிருக்காங்க, நானும் இந்த நிலத்தில் தான் புதையணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இவர் கொஞ்சம் திட்டுறாரு. இந்த சண்டையில் மனம் உடைஞ்ச கேஎஸ் ரவிக்குமார் இறந்து போயிடாரு. ஆனால் அப்பாவுடைய வாக்குப்படி அவரை சொந்த இடத்துல அடக்கம் பண்ணணும். ஆனால் வங்கி அனுமதிக்க மாட்டேங்குது. நீங்கள் கடனை திருப்பி செலுத்தினா தான் அவர் அந்த நிலத்தில் அடக்க முடியும்னு சொல்லுது. இதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை அநாத பணம்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இந்த பணத்தை எந்த வங்கி இவங்கிட்ட கடன்கிற பேரில் பணத்தை பிடுங்கிச்சோ, இவர் யாருன்னு திருடன் தானே, அதனால் அதே வங்கியில் கொள்ளையடித்து தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்கை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சது அவர் நடந்ததா இல்லை அவரை போலீஸ் பிடிச்சதா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஆக மொத்தம் ஒரு அருமையான ஒரு கமர்ஷியலான நல்ல மெசேஜ் சொல்கிற படம் தான். ஆனால் இந்த படத்தில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது. என்னன்னா, அதாவது இவங்க அப்பா இறந்து ஊரில் பெரிய ஆள் இறந்து போயிடுறாரு, அவரை அநாத பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் வைக்கிறீங்க, அது ஊர் மக்களுக்கு தெரியாமல் போயிடுமா? அமிதா பைஜோட பின்னணியே சொல்லப்படல. 2ஆம் தடவை ஒரு வங்கி மேனேஜர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு அவர் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ கோல்மால் பண்ணி பொய் கணக்கு எழுதி இது மாதிரி தான் மோசடி பண்ண முடியுமே தவிர, இந்த படத்தில் வில்லன் செய்கிற, அதாவது ஜெயராம் செய்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு வங்கி மேனேஜர் செய்வாரா அப்படிங்கிறது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த படத்துக்கு ஒலிபெருக்கியோட நட்சத்திர மதிப்பீடு 3.